Please maintain silence. When they are proceeding, it will be a little bit disturbance. அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரைவேட் சார்பாகவும் எம்ஏ டீம் சார்பாகவும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எங்களுக்கு 6 பிளான்ட் இருக்கு. நாங்கள் மரநாள் பிளான்ட்ல வந்திருக்கோம். எங்களுடைய உலக தரம் வாய்ந்த உற்பத்தி பொருட்கள் மற்றும் உயிரின மேலான அன்பு வாடிக்கையாளர்கள் எங்களுடைய டீம் நம்பர் அறிமுகப்படுத்துகிறோம். ரெஜிஸ்ட்ரேட்டராக குமரன், வைசல் நரேந்திரன், சொக்கலிங்கம், பரமேஸ்வரன், ராமு, பிரகாஷ். எங்களுடைய ப்ராஜெக்ட் என்னன்னா காசாசம் லைன்ல கெப்பாசிட்டி அதிகமா பண்ண போறோம். இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். 4/2023 ஸ்டார்ட் பண்ணி 15/12/2023 கம்ப்ளீட் பண்ண போறோம். எங்க சிஸ்டம் ஆஃப் ப்ராப்ளம் கேப்சரிங் நாங்க பி அண்ட் டி கேட்டகரியில இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எடுத்துக்கிறோம். மொத்தமே ப்ராப்ளம் பேங்க் பார்த்தா 45 ப்ராப்ளம் இருக்கு. இது 7 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அது 7 ஸ்டெப்ஸ் எப்படி கடந்து போக போறதுக்கான பிளானிங் ஆக்டிவிட்டி. ஸ்டெப் 1 ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். நாங்க எங்களுக்கு வந்த ப்ராப்ளத்தை எல்லாம் PQCD கேட்டகரி இது பண்ணியிருக்கோம். அப்படி கேட்டகரி பண்ணதை எங்க டீம் மூலமா ரேங்க் மேட்ரிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். அப்படி ரேங்க் மேட்ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா எங்க டீம் வந்து கேட்டகரி டெலிவரிக்கு அதிகமாக வெயிட் ஆகி கொடுத்துருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மந்த் வைஸ் கஸ்டமர் ட்ரெண்ட் ப்ராஜெக்ட் ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஆவரேஜா ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 75000 நம்பர் கேட்ட இடத்துல ஜனவரிக்கு அப்புறம் 1 lakh டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதனால பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 75,600 இருக்கிறது லோ கெபாசிட்டியா கன்சிடர் பண்றோம். சோ சிவியாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா 75000 பண்ணிட்டு இருக்க இடத்துல கஸ்டமர் 1 lakh கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் எங்களோட காம்பனன்ட் டாக் டைம் பாத்தீங்கன்னா 24 செகண்ட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கற டிமாண்ட பூர்த்தி பண்ணா 18 செகண்ட்ஸ் per காம்பனன்ட்டா நாங்க பண்ணனும். ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். நம்மளோட ப்ராப்ளம் என்ன? மார்க்கெட்டிங் செல் வந்து அச்சீவ் பண்ணணும். எந்த இடத்துல? சாசா அசெம்பிளி லைன். தீம் அண்ட் டார்கெட். நம்மளோட தீம் என்ன? நம்மளோட அசெம்பிளி கெபாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளோட டார்கெட் 75600 பண்ற இடத்துல 1 லட்சமா இன்க்ரீஸ் பண்ணனும். எப்ப பண்ண போறோம்? டிசம்பர் 23 குள்ள முடிக்கிறதா பிளான் பண்ணிருக்கோம். இம்பாக்ட் ஆன் தி ப்ராப்ளம். இன்டர் கஸ்டமர் டிமாண்ட் அச்சீவ் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத நிலைமை ஏற்படும். நம்மளே காம்படிட்டருக்கு வழி விட்ட மாதிரி ஆயிடும். சார் லாஸ் ஆகும். நம்ம எல்லாருக்கும் வேலையை பறிபோற சூழ்நிலை ஏற்படும், அபாயம் இருக்குது. ஸ்டெப் 2 டேட்டா கலெக்ஷன். சாசா அசெம்பிளி லைனோட ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட். இவங்க சாசா அசெம்பிளி லைன்ல டாக் ஸ்டேட்டஸ் இது 12 செஷன் இருக்கு. 45 மேன் பவர் யூஸ் பண்றோம். சைக்கிள் டைம் 24 செகண்டா இருக்கு. பர் ஹவர் 150 நம்பர் பண்ண முடியும். அது ஒரு ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா 1050 நம்பர் ஆகும். பர் டே பாத்தீங்கன்னா 3150 பண்ண முடியும். ஒரு நாள் பிஎம்பிடி பாத்தீங்கன்னா 40 நாள் 70 நம்பரா இருக்கு. பர் மந்த்துக்கு 75600. இதுதான் எங்க லைனோட கரண்ட் கெபாசிட்டி. இது சைக்கிள் டைம் வைஸ் அவுட்புட். இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு 24 செகண்ட் இருக்கிறதுனால எங்களுடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா 75600 இருக்கு. கரண்ட் சைக்கிள் டைம் அகைன்ஸ்ட் ஃபியூச்சர் டாக் டைம். நம்மளோட ஃபியூச்சர் டாக் டைம் 18 செகண்டா இருக்கல. கரண்ட் சைக்கிள் 7 சைக்கிள் 22 10 சைக்கிள் 24 இருக்கல. நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஷெட்யூல் அச்சீவ் பண்ணதுக்கு இந்த ரெண்டுக்கு முக்கியமான காரணம் அமைது. ஸ்டெப் 3 அனாலிசிஸ் அண்ட் டெவலப்மென்ட் ஆஃப் சொல்யூஷன். இந்த 1 லட்சமா நாங்க இன்க்ரீஸ் பண்றதுக்காக எங்க டீம் மூலமா பிரைஸ் ஸ்டார்மிங் பண்ணோம். அந்த பிரைஸ் ஸ்டார்மிங் வந்து 15 காசு கிடைச்சது. 15 காசு கேஷ் அண்ட் எஃபெக்ட் டயகிராம்ல 4 மெத்தட்ல அப்டேட் பண்றோம். அப்படி அப்டேட் பண்ணத பார்த்தோம்னா 15 காசையும் எங்க நாங்க டீம் மூலமா ஜம்பா வேலிடேஷன் பண்றோம். எங்க அசெம்பிளி லைன்ல போய் அது 14 காசு வந்து இன்சிக்னிமெண்ட் முடிவு பண்ணோம். ஒரு காசு மட்டும் சிக்னிமெண்டா இருக்கு. அது என்னன்னா மோர் சைக்கிள் டைம். ஸ்டெப் 4 இம்ப்ளிமெண்டேஷன். அந்த ரெண்டு சைக்கிள் டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்னு செஷன் 10 பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல வந்து 24 செகண்ட் இருக்கு. இன்னொரு வந்து செஷன் 7 சிஆர்எஃப் என்கோட்ல 22 செகண்டா இருக்கு. இது எங்களுடைய பாட்டல் இருக்கு. எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் உடைய செஷனுடைய சைக்கிள் டைம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 144 செகண்ட் ஆகுது. என்னடா 24 செகண்ட் பேசினாலும் 150 செகண்ட் ஆக சொல்றாங்கன்னு பாக்காதீங்க. ஏன்னா அதுல மொத்தம் 24 செகண்ட் வந்து 6 டெஸ்டிங் வச்சிருக்கோம். அது 144 செகண்டுக்கு நாங்க வந்து நான் வேல்யூ ஆக்டிவிட்டிஸ் வந்து கால்குலேட் பண்ணி பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டைம் 84 செகண்ட் இருக்கு. அது ஏன் அவ்வளவு அதிகமா இருக்குன்னு ஆர்என்டில வந்து கம்மி பண்ண முடியும் செய்யும் போது கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து பார்த்தா அசல் லோடிங் டைம் வந்து 48 செகண்ட் இருக்கு. அந்த லோடிங் ஓமிங் கொண்டு போற டைம் இன்னும் அதுதான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால ஏன் அதிகமா வருதுக்காக இந்த காஸ்க்கு வந்து ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும். வைவ் அனலைஸ் போறோம். ஏன் ஓமிங் 30 டைம் ஐயா வருது? நம்ம வார்ம் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணி ஓமிங் கொண்டு போறதால நமக்கு ஓமிங் டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் வார்ம் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணி கொண்டு போனா அதிகமா டைம் எடுக்குது? நம்மளால ஸ்பைன் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ண முடியாத வார்ம் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணி ஓம் பொசிஷன் கொண்டு வரோம். சரி, வார்ம் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்றது அவ்வளவு டைம் ஆகுது. பேனல் யூஸ் பண்ணி வார்ம் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்றதால சைக்கிள் டைம் அதிகமாகுது. சோ இதுதான் இங்க ரூட் காஸா எடுத்துக்கோ. இது கவுண்டர் மெஷர் பாத்தீங்கன்னா ஸ்பேனரை யூஸ் பண்ணி ஓமிங் செட்டிங் பண்றதை எலிமினேட் பண்ணனும். சோ இப்போ லோடிங் டைம் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா 45 செகண்ட் இருக்கு. இதுல ஆபரேட்டர் வந்து அசெம்பிளியை லோட் பண்ணிட்டு வார்ம் ஷாஃப்ட்ட ஆஃப் ரொட்டேட் பண்ணி தான் ஹோமிங் எடுத்துட்டு போணும். சோ இதுக்கு தான் எனக்கு வந்து 35 செகண்ட் டைம் ஆகுது. இதுக்கு தான் ஒரு கைசன் ஐடியா வேணும் எங்களுக்கு. உங்களுக்கு இப்போ ஸ்பேனரை ரொட்டேட் பண்ணி ஹோம் பொசிஷன் கொண்டு போறதா கன்ஸ்ட்ரெயினா இருக்குனா இந்த இடத்துல நான் உங்களுக்கு இம்பாக்ட் மேக்னெட்டிக் கன் ஒன்னு கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. இதனால ஐடியா இருக்க பிரகாஷ் நம்ம ட்ரை பண்ணுவோம்.
சோ இம்பாக்ட் அண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வார்ம் ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ற ரொட்டேஷன் டைம் 35 செகண்ட்ல இருந்து 15 செகண்டா ரெடியூஸ் ஆயிருக்கு. இதனால டோட்டல் லோடிங் டைம் 48 செகண்ட்ல இருந்து 23 செகண்டா ரெடியூஸ் ஆயிருக்கு. டெவலப்மெண்ட் சொல்யூஷன் இம்பாக்ட் அண்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இம்பாக்ட் ரிசல்ட் என்ன? ஏர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் சைக்கிள் டைம் வந்து 24 செகண்ட்ல இருந்து 21 செகண்டா குறைஞ்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸோட டெஸ்டிங் ப்ரொடக்ஷன் வந்து 3150 நம்பர்ல இருந்து 3600 நம்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சேம் டைம் வந்து ஒரு ஏர் கன்னோட காஸ்ட் 35000 வருது. நம்ம மொத்தம் 6 ரிக்யூஸ் பண்றதுனால டோட்டல் காஸ்ட் 2,10,000 வருது. இதுல ஆபரேட்டர் வெட்டிக்கு ரெடியூஸ் ஆகிறதால ஏர் கன் யூசிங் சிஸ்டம் பிளான் வந்து நம்ம வித்ரா பண்றோம். சோ இது வேற ஏதாவது திங்க் பண்ணணும். நம்ம ஒரு கண்ண மெத்தட் திங்க் பண்ணோம், அது வேற ஏதாவது திங்க் பண்ணணும். அடுத்த திங்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்போம். சோ இருக்கு உங்களுக்கு இன்னொரு இது என்னன்னா எத்ரா கப்ளர் ஒரு மெக்கானிசம் இருக்கு. அந்த மெக்கானிசத்தை நம்ம இன்ட்ரோ கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளால வார்ம் சாஃப்ட்வேர் ரொட்டேட் பண்றதுக்கு பதிலா ஸ்பிளைன் சாஃப்ட்வேர் ரொட்டேட் பண்ண முடியும். எத்ரா கப்ளர் அதோட ஃபங்க்ஷன் என்ன பிரகாஷ்? எத்ரா கப்ளர்ன்றது நமக்கு சிங்கிள் ஷாஃப்டா இருந்தது இங்க டபுள் ஷாஃப்டா கிடைக்கும். அதாவது ஃபிக்ஸட் கப்ளர் ஒன்னு, கிளட்ச் கப்ளர் ஒன்னு. நம்மளால கிளட்ச் கப்ளரை 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும். இதனால நம்ம கிளட்ச் கப்ளர் மூலமா ஈஸியா நம்ம ஜாபை ஹோம் பொசிஷன் கொண்டு போக முடியும். வாவ், செம்ம ஐடியா பிரகாஷ். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம். சோ ஆஃப்டர் இத இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹோமிங் வந்து 35 செகண்ட் எடுத்துக்கிட்ட இடத்துல 5 செகண்ட் தான் இருக்குது. டோட்டல் லோடிங் டைம் பாத்தீங்கன்னா 45 செகண்ட்ல இருந்து 12 செகண்டா ரெடியூஸ் ஆயிருக்கு. டெவலப்மெண்ட் சொல்யூஷன் எத்ரா கப்ளர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவோம்னா இம்பாக்ட் ரிசல்ட் என்ன? எத்ரா கப்ளரோட இம்பாக்ட் என்ன? பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் சைக்கிள் டைம் 24 ல இருந்து 16 குறைச்சிருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் ப்ரொடக்ஷன் வந்து 3150 ல இருந்து 4725 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்ரா கப்ளரோட காஸ்ட் வந்து 15000 தான் வருது. மொத்தம் 6 ரிக்யூஸ் பண்ற டோட்டல் காஸ்ட் 90000 தான் வருது. எங்களோட அப்செட் மீட்டர் போல இருக்கு. ஆபரேட் வெட்டிக்கு சுத்தமா ரெடியூஸ் ஆனதால எத்ரா கப்ளரோட பிளான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இது போர்ட்டபிள் யூனிட் மெத்தட் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். சோ பிஃபோர்ல பாத்தீங்கன்னா அசெம்பிளியை லோட் பண்ணிட்டு வார்ம் ஷாஃப்ட் ஆஃப் ரொட்டேட் பண்ணி ஹோமிங் எடுத்துட்டு போறோம். வேற எத்ரா கப்ளர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர்ல அசெம்பிளியை லோட் பண்ணி அசெம்பிளியா ஹோமிங் எடுத்துட்டு போயிட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்றோம். சோ ஆஃப்டர் QCC இம்ப்ளிமெண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் சைக்கிள் டைம் 144 செகண்டா இருந்தது. ஸ்பேனர் யூஸ் பண்ணும்போது எத்ரா கப்ளர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் 96 செகண்டா ரெடியூஸ் ஆயிருக்கு. சோ ஆஃப்டர் QCC லோடிங் டைம் பாத்தீங்கன்னா 4 செகண்டா ரெடியூஸ் ஆனதால டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் சைக்கிள் டைம் 144 இந்த இடத்துல 96 ரெடியூஸ் ஆனதால லோடிங் டைம் ரெடியூஸ் ஆனதால ஒரு மேன் பவர் எலிமினேட் பண்ணிருக்கோம். டேட்டா கம்பேரிசன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹோமிங் சைக்கிள் டைம் 35 செகண்ட்ல இருந்து 5 செகண்டா குறைச்சிருக்கோம். மேன் பவர் 3ல இருந்து 2 நாங்க குறைச்சிருக்கோம். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் சைக்கிள் டைம் 24 இருந்தது 16 ரெடியூஸ் ஆயிருக்கு. 3099 3000 ஒரு நாள் உற்பத்தி அளவுல 4725 நம்மள உயர்த்தி கொடுத்திருக்கோம். இவங்க அடுத்த பாட்டில் லைட் பார்த்தா 7 CR பிஸ்டன். அதோட CR பிஸ்டனோட 22 செகண்டுக்கான சைக்கிள் டைம் எடுத்துக்கோம். அது சைக்கிள் டைம்ல பார்த்தா 11 செகண்ட் லோடிங் செட்டிங் டைம் ஆகுது. அதுவும் அந்த 11 செகண்ட்ல லோடிங் செட் மேனுவலா அந்த டைப் பண்றது அட்ஜஸ்ட் பண்றதுனால அதிகமாகுது. இதே மேனுவல் ஆர்டரா இருந்தது. அதை ஏன் நம்ம வந்து கம்மி பண்ண கூடாதுன்னு ஒய்வே அனலைஸ் போறோம். ஏன் நம்ம லோட் செட்டிங் பண்ற டைம் அதிகமாகுது. மேன டிபெண்ட் பண்ணி இருந்தா சைக்கிள் டைம் வருது. மேன் டிபெண்ட் பண்ணா அதிகமாகுது. மேல டிபெண்ட் பண்ணி வரதுனால நமக்கு கரெக்டான அக்யூரசி கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நமக்கு கரெக்டான மேன் டிபெண்ட் பண்ணாலும் அக்யூரசி வர மாட்டேங்குது. நுமெரிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மேனுவலா லோட் செட் பண்றதால சைக்கிள் டைம் வந்து அதிகமாகுது. சோ இதுதான் நம்ம ரூட் காஸ். இது ஆட்டோமேஷன் பாத்தீங்கன்னா மேனுவலா லோட் செட்டிங் பண்றதை எலிமினேட் பண்ணனும். இதுக்கு லோடிங் செட்டிங் டைம் ஆக்டிவிட்டி மொத்தம் 11 செகண்ட் ஆகுது. இதுல 8 செகண்ட் பாத்தீங்கன்னா லோட் அச்சீவ் ஆகிறதால ஆபரேட்டர் வந்து நியூமேட்டிக் யூஸ் பண்ணி ரிட்டர்னர் ஒரு தடவை ஃபார்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுத்து லோட செட் பண்ணி ரிப்பீட்டபிள் process லோட் அச்சீவ் ஆற இருக்கும். process ரிப்பீட் பண்றதால இது மாதிரி ஆகுது. சோ இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. இதுக்கு நம்ம ஒரு நார்மல் இண்டக்ஷன் மோட்டர் போட்டு கன் மூலமா ரொட்டேட் பண்ணாம இண்டக்ஷன் மோட்டரை வந்து தானா ரொட்டேட் பண்ணிட்டு ரிவர்ஸ் போற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அது போட்டா என்ன? இது நல்ல ஐடியா பிரகாஷ், நம்ம ட்ரை பண்ணுவோம். டெவலப்மெண்ட் சொல்யூஷன் இண்டக்ஷன் மோட்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இம்பாக்ட் அண்ட் ரிசல்ட் என்ன? இண்டக்ஷன் மோட்டரோட இம்பாக்ட் என்ன? ஆபரேட்டர் வெட்டிங் ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் நம்ம மறுபடியும் மேனே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கு. அதோட ரீவொர்க் இன்கிரீஸ் ஆகுது. அக்யூரசி நாட் அச்சீவ்ட். process ரிமைனிங் ஆயிட்டே இருக்கனால இந்த பிளான் நம்ம வித்ரா பண்றோம். சோ இது வேற ஏதாவது டிஃபரெண்டா திங்க் பண்ணும்போது எங்களுக்கு பாத்தீங்கன்னா மேனுவல் லோட் செட்டிங்ல என்ன நடக்குதுன்னா ஜாப லோட் பண்ணதுக்கு அப்புறம் லோட் எவ்வளவு இருக்கு லோட் செல் புஷ் பண்ணி சொல்லுது. லோ வேல்யூவா இருந்தாலும் அது ரீட்டர்னர் அட்ஜஸ்ட்மென்ட் போகுது. ஹை வேல்யூவா இருந்தாலும் ரீட்டர் அட்ஜஸ்ட்மென்ட் போகுது. இந்த மேனுவலா பண்ற ரீட்டர் அட்ஜஸ்ட்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா பண்றதுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் இருந்தா சொல்லுங்க. இருக்கு. சர்வோ மோட்டர் இருக்கு. இந்த சர்வோ மோட்டர் மூலமா நம்ம ஆட்டோமேட்டிக்கா லோட் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான அலோவபிள் லோடுக்கு கொண்டு வர முடியும். சர்வோ மோட்டர் அதோட ஃபங்க்ஷன் என்ன பிரகாஷ்? சர்வோ மோட்டர் நமக்கு லோட் செல்லை டிபெண்ட் பண்ணி வர்க் பண்ணும். அதாவது லோட் செல் ஜாப்ல இருக்க லோடு எவ்வளவுன்னு சொல்லி கேப்சர் பண்ணி PLC மூலமா நமக்கு சர்வோக்கு சொல்லும். அந்த சர்வோ அதுபடி அலோவபிள் லோட செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி தரும். இது செம்ம ஐடியா பிரகாஷ், நம்ம ட்ரை பண்ணுவோம். இது ஆஃப்டர்ல பாத்தீங்கன்னா லோட் செட்டிங் டைம் 11 செகண்டா இருந்தது 4 செகண்டா ரெடியூஸ் ஆயிருக்கு. டோட்டல் சைக்கிள் டைம் பாத்தீங்கன்னா 22 செகண்டா இருக்கிற இடத்துல 15 செகண்டா ரெடியூஸ் ஆயிருக்கு. டெவலப்மெண்ட் சொல்யூஷன் சர்வோ மோட்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இம்பாக்ட் அண்ட் ரிசல்ட் என்ன? சர்வோ மோட்டர் இம்பாக்ட் என்ன? லோட் செட்டிங் டைம் 14 செகண்ட்ல இருந்து 4 செகண்டா குறைஞ்சிருக்கு. சிஆரோட ப்ரொடக்ஷன் 3436 நம்பர்ல இருந்து 5040 நம்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் டைம் சர்வோ மோட்டரோட காஸ்ட் வந்து 80000 வருது. அது எங்களோட அப்செட் லிமிட்ல இருக்கு. ஆபரேட்டர் வெட்டிங் சுத்தமா ரெடியூஸ் ஆனதால சர்வோ மோட்டர் யூஸ் பண்ணி லோட் செட்டிங் பிளான் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்.
இது ஃபோல்டபிள் வெனேஜ் பத்தில நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட பாட்டில் நெக்கா இருந்த சைக்கிள் டைம் 22 நாள் இருந்து இப்போ வந்து 16 நாள் கம்மி பண்ணியிருக்கோம். அதனால அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு 1,13,400 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளான் வைஸ் நான் பிளான் பண்ணபடியே எல்லாம் முடிச்சிருக்கோம். பிளான் வைஸ் Step 5, benefit to organization. So before la pathina number of station 12, after the number of station 12, number of persons pathina 45 யூஸ் பண்ண இடத்துல 42 ஆ ரெடியூஸ் ஆயிருக்கு. per day output pathina 3150 இருந்தது 4725 இன்கிரீஸ் ஆயிருக்கு. per month capacity pathina 75600 இருந்தது 113400 இன்கிரீஸ் ஆயிருக்கு. Data comparison before and after. Before QCC 24 செகண்ட் இருந்த ட்ராக் டைம் after QCC 15 குறைஞ்சிருக்கு. Data comparison before and after. Before improvement capacity line capacity 75600 இருந்தது. கவுண்டர் மெஷர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா 1 லட்சம் தான் அவங்களோட ரெக்யர்மென்ட். ஆனா ஆஃப்டர் இம்ப்ரூவ்மெண்ட் கெபாசிட்டி 1,14,400 இன்க்ரீஸ் ஆயிருது. கவுண்டர் மெஷர் இன்வெஸ்ட்மென்ட் நம்ம ஓவராலா இதுக்கு ஒன் டைம் காஸ்டா செலவு பண்ணது பாத்தீங்கன்னா 2,33,000. intangible benefits and direct cost. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பாத்தீங்கன்னா மேன் காஸ்ட் டைரக்டா ஒரு அசெம்பிளி பண்ண பிஃபோர் 15 ரூபாய் இருந்தது. QCC பிறகு பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 50 பைசா கம்மி ஆயிடுச்சு. டைரக்டா ஒரு காம்பனன்ட் 4 ரூபாய் 50 பைசா கம்மி. நாங்க ஆவரேஜ் ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் பீஸ் பண்ணினா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 54 லட்சம் சேவ் பண்றோம். ஆவரேஜ் பார்த்தா 13 நாள் கிட்ட எடுத்துட்டோம். tangible benefits and results. எங்களோட கெபாசிட்டி 75,600 வந்து 1,24,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். எங்களோட சைக்கிள் டைம் 24 செகண்ட்ல இருந்து 16 செகண்டா குறைச்சிருக்கோம். productivity per day per month 70 நம்பர்ல இருந்து 112 நம்பரா இன்கிரீஸ் பண்ணிருக்கோம். 3150 இந்த ஒரு நாள் உற்பத்தியை நாங்க 4725 உயர்த்தி கொடுத்திருக்கோம். intangible benefits. முன்னாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்கில் லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இம்ப்ரூவ் ஆயிருக்கு. Step 6, standardization. process flow chart, PFMA, control plan, SOP, cycle time chart, line balancing chart updated. Step 7, horizontal deployment. சரி இன்னொரு MCT பிளான்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அசெம்பிளி லைன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். நாங்க யூஸ் பண்ண QC டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எங்களோட கேசன் சம்மரி ஹிஸ்டரி சம்மரி ஆஃப் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி per month 37800 நம்பர் இன்கிரீஸ் பண்ணிருக்கோம். ப்ரொடக்டிவிட்டி per day per month பாத்தீங்கன்னா 42 நம்பரா இன்கிரீஸ் பண்ணிருக்கோம். பாட்டில் நெக் சைக்கிள் டைம் 10 செகண்டா ரெடியூஸ் பண்ணிருக்கோம். திங்ஸ் ஆஃப் ரைட் பாத்தீங்கன்னா நாங்க வந்து எத்தனை கம்பெனி யூஸ் பண்ணோம், சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். திங்ஸ் ஆஃப் ராங் எலக்ட்ரான் யூஸ் பண்றது, மோட்டார் யூஸ் பண்றது. நாங்க ப்ராஜெக்ட் மூலமா கத்துக்கிற விஷயங்கள் எங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் சிபி அசம்பிளி ஆர்டிஓ இன்க்ரீஸ் பண்றது. இதோட எங்களுடைய பழம் முடிவதில்லை. அடுத்த QCCயோட உங்களை வந்து உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MA டீம் 2. நன்றி, வணக்கம். Thank you for your presentation. இதுல உங்க அனலைசிஸ் போர்ஷன்ல வந்து இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்கல் ஃபிகர்ஸ் இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். நிறைய டேபிள் காலம் காமிச்சிருக்கீங்க. It could be கிராஃபிக்கலா இருந்தா இன்னும் விஷுவலி பெட்டரா இருந்திருக்கும் உங்க அனலைசிஸ்ல. அண்ட் இந்த மேன் பவர் எலிமினேஷன் நீங்க அட்ரஸ் பண்ணதை வந்து மேன் மேப்பிங்லயும் காமிக்கணும். It will give some better visual aid that in which station the manpower has eliminated, that is not clear. And the standardization பண்ணதோட data காமிச்சிங்க. It has to be some evidence நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். எவிடன்ஸ் எதுவும் இல்லை, நீங்க அதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஷீட்டா காமிச்சிருக்கீங்க. It would have been more better if you showed some evidence on this. Thank you. ரொம்ப நல்ல கோஆர்டினேட் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. அனாலிசிஸில் சில அட்வான்ஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இதில் எனக்கு தெரியல. சில டீம்ஸ் எல்லாம் DOE அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லிமிட்டட் அப்ரோச் ஸ்கோப் இருந்திருக்கு, பரவாயில்ல. பட் ஒரே ஒரு சின்ன அப்சர்வேஷன், இந்த ஸ்லைட் நம்பர் 49 போங்க. YY சொல்லும்போது அது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒய் லோட் செட்டிங் டைம் ஹை எதனாலன்னா மேன் டிபெண்டபிள் ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு எப்படி அக்யூரசி ஆஃப் லோட் நாட் அச்சீவ்டுன்றது அதோடைய எஃபெக்டாக இருக்கலாமே தவிர காசாக இருக்காது. அது மேன் டிபெண்டபிள் அப்படின்னா எதனாலன்னா டிசைன் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அது கொஞ்சம் ரெலவெண்ட்டாக வரல. ஸோ அந்த மாதிரி ஒய்ஒய்லாம் போடும்போது உண்மையிலேயே ஒய்ஒய் கேட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக அந்த ஒய்ஒய் கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேன் டிபெண்டபிள் ஒய் அப்படின்னு கேட்டதுக்கு ஆன்சர் வந்து அக்யூரசி ஆஃப் லோட் நாட் அச்சீவ்டுங்கிறது வராது. மேனுவலாக இருக்கிறதுனால அக்யூரசி கம்மியாகுன்றது ஆப்வியஸ்.
பட் எதனால் மேன் டிபெண்டபிள்னா அங்கே ஆட்டோமேஷன் இல்லைங்கிறது தான் அடுத்த ஆன்சராக இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போடுங்க. மற்றபடி ப்ரெசன்டேஷனில் வேறு எந்த குறையும் என்னால் சொல்ல முடியல. நல்ல பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து நல்ல கான்செப்ட். இங்கே சார் சொன்ன மாதிரி மேன் பவர் ரெடியூஸ் பண்ணுறது ஒரு நேச்சுரல் அவுட்கமாக வந்திருக்கு. இருந்தாலும் அதுக்கு ஒரு அந்த மேப்பிங்கில் அதை இன்க்ளூட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். சானிடைசேஷனுக்கு எவிடன்ஸ் காமிங்க, அது கரெக்டான பாயிண்ட் சொன்னார். ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெசன்டேஷன், நல்ல டீம் ஒர்க். ஆல் தி பெஸ்ட்.